ஹலோ அஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. ஸோ நமக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா டெபுடேஷன் ஆஃப் கேடர் ஆஃபீஸர்ஸ் அப்படி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரூல் 6(1) அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்க்க முன்னாடியே நம்ம இந்த கேடர் அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் இந்த டெபுடேஷன் ரூல் எதுக்கு வந்துச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்ம. ஸோ ஆல் இண்டியா சர்வீஸ், அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் அப்படி எந்த ஜாப் இருந்தாலும் ஒருத்தர் வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அலோகேட் பண்ணுவாங்க, எந்த லொக்கேஷன் சொல்லிட்டு. அப்புறம் வந்து அவங்க சர்வீஸ் அலோகேட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ இந்த ரூல் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேடர் ஆஃபீஸர் மே வித் கன்கர் ஆஃப் the state government, consent and the central government be deputed for the service under the central government or other state government or under a company, association or a body of an individual, whether incorporated or which is wholly or subsequently owned or controlled by them central government or by other state government அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெபுடேஷன் ஆஃப் கேடர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் வந்து எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டு த்ரூ அவுட் த சர்வீஸ் மீடியம் ஒரே கேடரில் இருக்க முடியுமா அப்படின்னா இல்லை. அதுக்கு தான் வந்து இந்த டெபுடேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து இப்போ ஒரு ஆஃபீஸர் வந்து அது எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, அவங்க வந்து சப்போஸ் ஒரு ஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸர் வந்து இப்போ இன்னொரு ஸ்டேட்டுக்கு, ஒரு தெலுங்கானா ஸ்டேட்டுக்கோ, ஆந்திராக்கோ, இல்லை கர்நாடகாவுக்கோ வந்து அந்த ஆஃபீஸர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எந்த கவர்மெண்ட் வேணும்னு கேட்கணும், அதாவது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வேணும்னு கேட்குறாங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, கர்நாடகா கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கேட்கணும், எனக்கு எந்த ஆஃபீஸர் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் கேட்கணும். இப்போ வந்து பர்மிஷன் கேட்டேனே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓகே டெபுடேஷன் நாங்கள் கொடுக்குறோம், அவங்க அந்த ஆஃபீஸரை அவங்க சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த கவர்மெண்ட்டும் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸரை வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க, அக்செப்ட் டெபுடேஷன் சென்ட் பண்ணுவாங்க. இதே ரூல்ஸாக வந்து சென்ட்ரலுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரலுக்கு வந்து இப்போ டெல்லியில் வேணும் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு வந்து அவங்க வந்து அந்த ஆஃபீஸரை வந்து ரெண்டு சென்ட்ரல்லையும் ஸ்டேட்டில் ரெண்டு அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து அந்த ஆஃபீஸரை வந்து சென்ட்ரலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ ஆக்சுவலாக கரண்ட் அஃபேரில் இந்த வீடியோ நம்ம போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் அஃபேரில் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மெமதா பானர்ஜி அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டேட்டில் ஒரு ஆஃபீஸரை வந்து பர்மிஷன் கேட்காமையே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு அந்த ஆஃபீஸர் வேணும் அப்படின்னு கேட்காமையே வந்து அந்த ஆஃபீஸர் எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து அதாவது ஃபோர்ஸ்ஃபுல் ஆர்டர் போடுற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதை அப்படி பண்ணக்கூடாது, அதுக்குன்னு தனியாக ரூல்ஸ் இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் நம்ம எந்த ஸ்டேட்லையும் நம்ம கேட்க போகிறோமோ அந்த ஸ்டேட்டில் நம்ம பேராக பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் ரூல் இருக்குது. அதை கேட்காம பண்ணிட்டு இருக்கனால தான் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் நடுவில் வந்து ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான் எனக்கு இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட் ஒரு டைம் பாருங்கள், அபவுட் செக்ஷன் ஒரு டைம் போய் பாருங்கள். எல்லா டாப்பிக்கும் வீடியோ கவர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நாங்கள் வந்து உங்களுக்காக மற்ற சைட்டில் கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம். ஸோ வேறு வீடியோ சந்திக்கிறோம். அது வரைக்கும் லக்ஷ்மி அகாடமி டீம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.